السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமான இடத்தில் நம்மையெல்லாம் ஒன்று கூட்டி நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். நமது உயிரிலும் மேலான நாயக கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை இறைவன் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக இருக்கிறீர்கள். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இன்று வரைக்கும் மட்டுமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் எல்லோருக்குமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடையாக இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட சொர்க்கத்திலே நிகழ்ந்துவிட்ட நிகழ்வை எண்ணி பார்த்து இந்த உலகத்தில கண்ணீர் வடித்து அழுது புலம்புகிறார்கள் 300 வருடங்கள். ஆனா அல்லாஹு தஆலா அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளலையே. அந்த 300 வருடங்கள் கழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக பிஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால கேட்கிறேன், என்ன மன்னிப்பாயாக. 300 வருஷமா இல்லங்க, இப்பதான் கேட்கிறாங்க. ஏன்னா இந்த நேரத்தை அல்லாஹ் அவங்க கல்புல போடுறான். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றார்கள். அதன் மூலம்தான் அவருடைய தௌபாவையும் இறைவன் ஏற்றுக்கொண்டான். குர்ஆன்ல இறைவன் சொல்லி காட்டுறான். அந்த வாசகம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, இறைவனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால உன்னிட்ட கேட்கிறேன். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நான் இன்னும் தான் மனித உருவத்தில் கொண்டு வரலையே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இறைவனே என்ன நீ படைச்சி உன்னுடைய ரூஹை என்னட்ட ஊதிய போது அந்த அரிசனுடைய தூணை பார்த்தேன், அதுல எழுதிருந்துச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா எழுதிருந்துச்சு. உன்னுடைய திருநாமத்தோட இன்னொருடைய திருநாமத்தையும் நீ சேர்த்து எழுதியிருக்கிற. அப்படின்னு சொன்னா படைப்பினங்கள்லேயே மிகவும் உனக்கு பிடித்தமானவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தேன். அதனாலதான் அவர் பொருட்டால நான் கேட்டேன். அப்ப இறைவன் சொன்னான், சதக்த யாதம், நீங்க சொன்னது உண்மை. அவர்கள் தான் படைப்பினங்களே எனக்கு மிகவும் பிடித்தமானவங்க. அவங்க பொருட்டால நீங்க என்னட்ட கேட்டீங்க. அதனால உங்களுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், உங்களை நான் மன்னிச்சிட்டேன். இன்னொன்னு உங்களுக்கு சொல்லவா, லவுலா முஹம்மதுன், அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாம இருந்திருந்தா லமா ஹலக்துக, உங்களையே நான் படைச்சிருக்க மாட்டேன் என்று இறைவன் சொன்னான். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக இருக்கிறான்னு சொன்னோம்லங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அருட்கொடையாக இருந்திருக்கிறார்கள். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவை பிரார்த்தனை இறைவன் ஏற்றுக்கொண்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களோடு இருந்த காலத்திலும் சரிங்க, யார் என்ன தேவைன்னு வரட்டும் உடனே நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஏன்? ரஹமத்தாச்சுல, ரஹமத்துன்னா அருட்கொடை, அவர் அருட்கொடையா இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஹுத்பா பிரசங்கம் செய்யறாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, யார ரசூலல்லாஹ், மழை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்க, துஆ செய்யுங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கத்தை அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. இப்ப நம்மகிட்ட யாரோ உதவி கேட்டாலும் வைங்களேன், சரி செய்யறாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு செய்வோம், முக்கியமான வேலையா இருக்கிறேன், இந்த வேலையை முடிச்சு விட்டு உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்ப நம்ம சொல்லுவோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கிடையாது. அந்த செஞ்சிருக்கிற வேலை அப்படியே நிப்பாட்டி விட்டு வந்தவருடைய தேவை நிறைவேற்றுவாங்க. ஹுத்பா பிரசங்கம் தானே செய்யறாங்க, அவங்க நினைச்சிருந்தா சரி நான் இந்த பிரசங்கத்தை முடிச்சிட்டு நான் துஆ செய்யறேன்னு சொல்லி இருக்கலாம். அப்படி செய்யல, பிரசங்கத்தை அப்படியே பாட்டிடுறாங்க, கையை உயர்த்துறாங்க, இறைவன்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹும்ம அகிஸ்னா, இறைவனே எங்களுக்கு மழையை பொழிய வைப்பாயாக 3 தடவை சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செஞ்ச நேரத்தில் வானத்தில் எந்த பகுதியிலும் ஒரு சின்ன மேகக்கூட்டம் கூட கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சு முடிக்கிறாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில இருந்து ஒரு சின்ன மேகக்கூட்டம் அப்படியே மேல வருது. மேலே வந்து வந்து நடு உச்சிக்கு வந்துருச்சு. அங்கிருந்து பல பிரிவுகளாக பிரியுது. மழை கொட்டோ கொட்டன கொட்டுகிறது. ஒரு நாள் அல்ல,
2 நாட்கள் அல்ல, 1 வார காலம் பெய்து கொண்டே இருக்கிறது. அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெள்ளிக்கிழமையுடைய குத்பா பிரசங்கம் செய்யறாங்க. ஒரு சஹாபி வந்து, யார சொல்லலாம், முன்னால மழை இல்லாம கஷ்டப்பட்டோம், இப்ப மழையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதனால மழை நிக்கிறதுக்கு நீங்க துஆ செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா பிரசங்கத்தை அப்படியே நிப்பாட்டிவிட்டு கையை உயர்த்துறாங்க. இறைவனே, இங்கே பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையை இந்த மரங்கள்லாம் ஓங்கி வளர்ந்து நிற்கும் அல்லவா, அந்த இடங்களுக்கு திருப்பி விடு, ஓடைகள் இருக்கிற இடங்களுக்கும் நீ திருப்பி விடு, இந்த மழையினுடைய நன்மையே எங்களுக்கு தா, மழையினுடைய தீங்கிலிருந்து எங்களை காப்பாத்து துஆ செய்யறாங்க. இவங்க துஆ செஞ்சு முடிக்கிறாங்க, மழை நிக்குதுங்க. இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சோன்னு மழை நின்று விட்டது. அது மட்டும் இல்ல, ஹரஜ்னா நம்ஷி ஃபி ஷம்ஸ், நாங்க ஜும்மா தொழுகை முடிச்சுட்டு வெயில்ல நடந்து போனோம் அப்படிங்கிறாங்க. இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்துக்கெல்லாம் ரஹமத் அருட்கொடையா இருக்கிறதுனால தான் மழை வேண்டும் என்கிறார்கள். அப்ப உடனே துஆ செஞ்சு மழையை கொடுக்கறாங்க. மழை நிற்கணும்ங்கறாங்க சஹாபிகள், துஆ செஞ்சு மழையை நிற்க வைக்கிறாங்க. அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையா இருக்கிறார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த சஹாபா பெருமக்களுக்கு தங்களுக்கு தேவைண்டு வந்த உடனே எங்க போறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போறாங்க. இன்னைக்கு வஹாபியெல்லாம் சொல்றாங்களே, டைரக்டா கேளுங்க, அல்லாஹ் டைரக்டா கேளுங்க, அதெல்லாம் வசீலாவெல்லாம் தேவையில்லைங்க, இடைத்தரகெல்லாம் தேவையில்லைங்க என்று சொல்றாங்கல்ல. காரணம் என்ன? குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்காதனால தான். குர்ஆனை படிச்சிருந்தா, ஹதீஸை படிச்சிருந்தா, இறைவன் தான் நமக்கு செய்யறான் என்றாலும் கூட இந்த இறை தூதர்கள் மூலமாகத்தான் நம்ம போகணும் இறைவன்ட்ட, இறை நேசர்கள் மூலமாகத்தான் இறைவன்ட்ட கேட்கணும், அப்பதான் உடனடியா தருவான் என்கின்ற விவரம் புரிஞ்சிருக்கும். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே வர்றாங்கல்ல, 300 வருஷம் கேட்டாங்கல்ல, அல்லாஹ் அவங்களோட துஆ ஏற்றுக்கொண்டானா இல்ல. கடைசியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கேட்கிறாங்க, அல்லாஹ் தான் உடனே ஏற்றுக்கொள்றான். அந்த மாதிரி தான் சஹாபா பெருமக்களும் தங்களுக்கு மழை வேண்டும் வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் எங்களுக்கு மழை வேணும் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, மழை பெய்யுது. மழை நிற்கிறதுக்கு அங்கதான் போறாங்க. இப்ப இந்த வஹாபியெல்லாம் சொல்றாங்கல்ல, டைரக்டா கேட்கணும்னு, ஏன் இந்த சட்டமெல்லாம் சஹாபிகளுக்கு தெரியாம போச்சா? இவங்க 1400 வருஷத்துக்கு பின்னால வந்தவங்க இந்த வஹாபிகள்லாம். ஆனா அந்த சஹாபிகள்லாம் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால மண்டிகிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றவர்கள் அல்லவா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானே, வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் இறைவன் உங்கள் கூட இருக்கிறான் அப்படிங்கிற வசனம் அந்த சஹாபிகளுக்கு தெரியத்தானே செய்யும். அப்ப ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்கணும்? இறைவன் சொல்லி இருக்கிறான்ல, உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னட்ட கேளுங்க நான் தர்றேன், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்ல. இந்த வசனம் அந்த சஹாபிகளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதானே செஞ்சுச்சு. அப்படி இருந்தும் கூட எங்க போய் முறையிடுறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு